எசேக்கியேல் 41:19 பேரிச்ச மரத்திற்கு இந்தண்டையில் மனுஷ முகமும் பேரிச்ச மரத்துக்கு அந்தண்டையில் சிங்க முகமும் இருந்தது. இப்படியே ஆலயத்தை சுற்றிலும் செய்திருந்தது. ஆலயத்தை சுற்றி சிங்கத்தினுடைய உருவம் வரையப்பட்டிருந்தது அல்லது பொறிக்கப்பட்டிருந்தது. பேரிச்ச மரம் அதனுடைய உருவம் அங்கே பதிக்கப்பட்டிருந்ததை பற்றி ஒரு தியானம் நான் பேசியிருக்கிறேன். இப்ப சிங்க முகம், எவ்வளவோ மிருகங்கள் இருக்கிறது, ஏன் சிங்கத்தை அங்கே ஒரு உருவகமாக ஓமானமாக போட வேண்டும் என்று நான் யோசித்து பார்த்தேன். பைபிள்ல சிங்கத்தை பத்தி ஆதியாகமம் 49:9 தான் முதல் முறையாக சொல்லப்படுகிறது. யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய், என் மகனே சிங்கம் போலும் கிளச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான், அவனை எழுப்புகிறவன் யார்? யூதாவை சிங்கத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. வேட்டையாடுகிறது, இறை தேடுகிறது, அதுக்கப்புறம் மடங்கி படுத்து விடுகிறது. கிளச்சிங்கம் போல மடங்கி படுத்து விடுகிறது. ஏன்னா இறைதான் கிடைச்சிச்ச போதும், வயிறு நிறைஞ்சா போதும், பேசாம படுத்து தூங்கலாம். அந்த கோத்திரத்துலதான் அவர் பிறந்தாரு. சிங்கத்துக்கு ஒப்பிடப்பட்ட யூதா கோத்திரத்துலதான் அவரு பிறந்தாரு. ஆனா அவர் அங்கே சொல்லப்பட்ட யூதாவை போல அல்ல. வெளிப்படுத்தின விசேஷம் 5:5 அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். யூதா கோத்திரத்து சிங்கம் ஜெயம் கொண்டிருக்கிறார். ஆகவே இயேசுவும் சிங்கத்தோடு தான் ஒப்பிடப்பட்டிருக்கிறார். அதனால எப்படிப்பட்ட சிங்கம்? சிலுவையில ஏற்கனவே அறையுண்டு விட்டார். எல்லாவற்றிற்கும் விடுதலையை உண்டாக்கியாச்சு, மீட்பை உண்டாக்கியாச்சு, ரட்சிப்பை உண்டாக்கியாச்சு, சுகத்தை உண்டாக்கியாச்சு, ஆசீர்வாதத்தை உண்டாக்கியாச்சு, எல்லாத்துக்கும் வழிவகை செஞ்சாச்சு. ஆனா இன்னும் அவர் சும்மா இருக்கல, இன்னும் அவர் செயல்படுகிறார். இப்ப முத்திரைகளை உடைக்கணும். ஒரு புஸ்தகத்தினுடைய முத்திரையை யாராலையும் உடைக்க முடியல. அந்த முத்திரையை உடைச்சு அந்த புஸ்தகத்தை திறக்கணும். அந்த புஸ்தகத்தை யாராலையும் திறக்க முடியல. இயேசு வருகிறார், வந்து அதை திறக்கிறார். அப்படி வரும்போது அவரை பற்றி சொல்லப்படுகிறது, யூதா கோத்திரத்து சிங்கம், அவர் ஜெயம் கொண்டிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வெற்றி பெறுவார். இந்த புஸ்தகத்தை திறப்பதுல அவர் வெற்றி பெறுவார் என்று சொல்லப்படுகிறது. அதனால ஒரு சிங்கம் என்பது அது மடங்கி படுக்கிற சிங்கமா இருக்கக்கூடாது. தொடர்ந்து செயல்படுகிற, ஒரு வெற்றி கிடைச்சிச்சுன்னா போதும், அந்த வெற்றியிலேயே மயங்கி சிலர் நின்றுவாங்க, அப்படியே உட்கார்ந்துருவாங்க, இல்ல படுத்துருவாங்க. ஒரு சாதனை பண்ணிட்டா போதும், நான் இப்படி ஒரு சாதனை பண்ணிட்டேன், இவ்வளவு சாதனை பண்ணியிருக்கிறேன், அதையே நினைச்சு சொல்லி சொல்லி அதுல ஒரு திருப்தி வந்து, அதுல ஒரு போதை வந்து அப்படியே படுத்துருவாங்க, அதுல ஒரு மயக்கம் வந்து படுத்துருவாங்க. அப்படி இல்லை, அவர் மனு குலத்துக்கே ஒரு மீட்பை உண்டாக்கிட்டாரு. மனு குலத்தையும் தேவனையும் சமாதானப்படுத்திட்டாரு. பரலோகத்தையும் பூலோகத்தையும் ஒப்புரவாக்கிட்டார். யூதனையும் யூதன் அல்லாதவனையும் ஒண்ணு சேர்த்துட்டாரு. எவ்வளவு சாதனைகள்! மரணத்தையும் பாதாளத்தையும் தன்னுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வந்துட்டாரு. எவ்வளவோ சாதனை! மனு குலத்துக்கு பிசாசின் மேல அதிகாரத்தை கொடுத்து விட்டார். பிசாசை நிராயுதபாணி ஆக்கிட்டார். சபையை ஸ்தாபித்து விட்டார். எவ்வளவு சாதனைகள், எவ்வளவு வெற்றிகள்! பாவம், சாபம், மரணம், பயம், கவலை, தரித்திரம், எவ்வளவோ விஷயங்கள்ல இருந்து மனிதனுக்கு விடுதலை பெறுவதற்கான வழிவகைகளை செய்து விட்டார். ஆனாலும் அவர் நிற்கவில்லை, தொடர்ந்து செயல்படுகிறார். இன்னொரு வெற்றியை பெறுவதற்கு அவர் வருகிறார். யாரும் இல்லைன்னும் போது அவர் வருகிறார். ஆகவே சிங்கம் என்பது அந்த ஒரு பொருளை குறிக்கும் வண்ணமாகத்தான் ஆலயத்தினுடைய சுவர்களிலே பொறிக்கப்பட்டது. ஆகவே நாம் யூதாவை போன்ற ஒரு சிங்கமாக அல்ல, யூதா கோத்திரத்து சிங்கமாகிய கிறிஸ்துவை போல நேற்றைய சாதனைகளை நினைக்காம, நேற்றைய வெற்றிகளை நினைக்காம, இன்னும் வெற்றிகளை ஈட்ட வேண்டும், இன்னும் ஜெயம் பெற வேண்டும், இன்னும் செயல்பட வேண்டும், இன்னும் ஆண்டவருக்காய் ஓட வேண்டும் என்று ஓடுவோம், ஜெயம் கொள்ளுவோம். ஆமென்.